அத்தியாயம் 19. அலுவலகத்தில் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்த போது சுவாமிநாதன் அவளை தேடி வந்தார். சக்தி, இந்த பையனை பாருமா என அவர் போட்டோவை நீட்ட அவளும் வாங்கி பார்த்தாள். பையன் நன்றாகத்தான் இருந்தான். நம் பிசினஸ் நண்பனின் மகன்மா, உனக்கு மாப்பிள்ளை பார்ப்பது தெரிந்து கேட்டார். பெயர் விக்னேஷ். அவனும் தந்தை பிசினஸ் தான் பார்த்து கொள்கிறானாம். நல்ல பையன், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. பேசி பார்க்குறியாமா என சுவாமிநாதன் கேட்க சில நொடிகள் அந்த புகைப்படத்தை பார்த்தவளுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. உங்களுக்கு சம்மதம் என்றால் எனக்கும் ஓகே தான்பா. என் நம்பர் கொடுங்க, அவருக்கு சம்மதம் என்றால் கூப்பிடட்டும். ஒரு முறை பேசிவிட்டு சொல்கிறேன் என்றாள் அவள் சாதாரணமாக. எழிலுக்காக உன்னை அவசரப்படுத்துவது போல் இருக்கா சக்திமா? இஷ்டம் இல்லை என்றால் சொல்லிடுடா, யோசிப்போம். மகள் திருமணத்தை வெகு சாதாரணமாக எதிர்கொண்டதில் குழம்பி போய் அவர் கேட்க அவள் மெதுவாக புன்னகைத்தாள். ஒன்றும் இல்லப்பா, எனக்கு யார் மேலும் காதல் எல்லாம் வரவில்லை. அனைவருக்கும் காதல் திருமணம்தான் நடக்க வேண்டும் என்று ஒன்றும் கட்டாயமில்லையே. திருமணத்துக்கு பின் காதலித்துக் கொண்டால் போச்சு. நம் நாட்டில் முக்கால்வாசி அரேஞ்ச்டு மேரேஜ் தான்பா. எல்லாம் தோற்றா போகிறது, பார்த்துக்கலாம் விடுங்க. அப்போதைக்கு அவள் கூறியது சரியாகவே பட்டதால் சுவாமிநாதனும் அந்த சம்மதத்தை தொடர்ந்தார். இடையில் ஒருமுறை விக்னேஷ் சக்திக்கு அழைத்தான். பரஸ்பரம் இருவரும் அறிமுகப்படுத்தி முடித்த பின் அவனே பேசினான். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு சக்தி. நேரில் வரலைன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் வேலை, சீக்கிரம் வரேன் என அவன் கூற, ஓகே பார்த்துக்கோங்க என அவளும் முடித்துவிட்டாள். சில நாட்களில் விக்னேஷும் அவன் தந்தையும் சேர்ந்தே அவள் வீட்டிற்கு வந்தனர். அப்போதும் பொதுவாக அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசினார்களே ஒழிய விக்னேஷும் சக்தியும் ஒன்றும் தனியாக பேசிக்கொள்ளவில்லை. விக்னேஷ் சாதாரணமாக அவள் படிப்பு பிசினஸ் என்று பேசியதில் அவளும் சாதாரணமாகவே பதில் கூறினாள். ஒருவாறு அனைவருக்கும் சம்மதம் என்றதும் இரு பெண்களுக்கும் ஒரே நாளில் திருமணம் செய்துவிடலாம் என்று சுவாமிநாதன் முடிவு செய்தார். ஜீவானந்தனுக்கு அழைத்து சுவாமிநாதன் விக்னேஷ் பற்றி கூறினார். அனைவரும் ஒரே பிசினஸ் என்பதால் ஜீவாவிற்கு விக்னேஷ் பற்றி லேசாக தெரியும். அவன் கேள்விப்பட்டவரை விக்னேஷ் பற்றி ஒன்றும் தவறாக இல்லாததால் அவனும் மகிழ்ச்சியுடன் சக்திக்கு வாழ்த்தினான். அடுத்த 1.5 மாதத்தில் திருமண தேதி குறிக்கப்பட்டது. திருமணத்திற்கு உடையெடுக்க என்று அனைவரும் சென்றபோது விக்னேஷ் வரவில்லை. அவன் அத்தை குடும்பம்தான் உடன் வந்தனர். அதை கவனித்த ஜீவாவிற்கு உறுத்திவிட அவன் கடையில் வைத்தே சக்தியிடம் கேட்டுவிட்டான். விக்னேஷ் ஏன் வரலை சக்தி என ஜீவா அவளை ஆராய்ந்து கொண்டே கேட்க, அவருக்கு வேலையா ஜீவா, காலையிலேயே ஃபோன் செய்தார், வேறு ஒன்றுமில்லை என அவள் சிரித்துக்கொண்டே கூறவும் தான் அவனுக்கு நிம்மதியானது. ஜீவா உடையெடுத்த போது எழிலுக்கு பிடித்தது போல அவளுக்கு எடுத்தவன் அதே போல சக்தி, இளங்கோ, சுவாமிநாதன் என அனைவருக்கும் தன் சார்பாக உடையெடுத்தான். தாலி, நகை என எழிலுக்கு அனைத்துமே அவன்தான் எடுத்தான். உனக்கு அதிர்ஷ்டம்தான் எழில், எல்லாம் டபுளாக கிடைக்குது என இளங்கோ கிண்டல் செய்ய, உனக்கு பொறாமடா என்று நொடித்து கொண்டாள் எழில். தம்பியிடம் பதில் கூறிவிட்டாலும் அவள் ஜீவாவிடமும் இது பற்றி பேசினாள். அப்பா தான் வாங்குறாரே நந்து, நீங்களும் ஏன் வீண் செலவு பண்ணுறீங்க என அவள் மெதுவாக கேட்க, இந்த கேள்வியை நீ அவரிடம்தான் கேட்கணும் ராணி, நீ என்னவள், உனக்கு நான் தான் செய்யணும் என அவனிடமிருந்து அழுத்தமாக பதில் வந்தது. இவனிடம் வாயே விட்டிருக்கக்கூடாது என தோன்றிவிட அவள் அழுத்தமாக வாயை கைகளால் மூடிக்கொண்டாள். அவள் செயலில் சிரித்து விட்டவன் அவள் தலையை செல்லமாக கோதிவிட்டு நகர்ந்து விட்டான். இவர்கள் அனைத்தும் வாங்கி முடித்ததும் ஜீவா ஸ்பெஷலாக கொடுத்திருந்த பட்டுப்புடவையை வாங்க அவனும் எழிலும் மட்டும் சென்றனர். அவர்கள் புடவை எடுக்கும் போதே, உங்கள் இருவர் பெயர் வேண்டுமானால் புடவையில் எழுதி தருவோம் என கடைக்காரர் கூற, பெயருக்கு பதில் ஜீவா வேறு ஏதோ எழுதி கொடுத்தான். அப்போது அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்ட எழில் இப்போது அதை பார்த்துவிட வேண்டும் என்றுதான் அவனுடன் ஒட்டி கொண்டாள். ஓகேவா, பாருங்க சார் என கடைக்கார பெண் புடவையை நீட்ட ஜீவாவுக்கு முன் வேகமாக அந்த புடவையை கையில் வாங்கினாள் எழில். அவளுக்கு மிகவும் பிடித்த சிவப்பும் தங்கமும் கலந்த புடவையில் பார்டரில் இருந்த சிவப்பு நிறத்தில் தங்க ஜரிகையால் ஜீவாவின் வரிகள் எழுதப்பட்டிருந்தது. என் உயிரின் வேறான என் ராணிக்காக. அந்த வரிகளை படித்தவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, பிடிச்சிருக்கா ராணி என்றான் ஜீவா. என நெகிழ்வுடன் அவள் தலையை உருட்ட அவனும் சிரித்து கொண்டே புடவையை பேக் செய்து வாங்கி கொண்டான். அடுத்து வந்த நாட்கள் படு வேகமாக ஓடி மறுநாள் திருமணம் என்னும் நிலையில் வந்து நின்றது. முந்தைய நாள் இரவே அனைவரும் மண்டபத்திற்கு வந்துவிட்டனர். மாலை நேரம் நிச்சயம் முடிந்து அனைவரும் ஓய்வெடுக்க சென்றுவிட இளங்கோ மட்டும் ஒரு தனி அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தான். வேலை விஷயமாக போன் பேச வந்த ஜீவானந்தன் தான் தற்செயலாக அவன் அறையில் லைட் எறிவதை பார்த்தான். தனியாக இளங்கோ படிப்பதை பார்த்ததுமே ஜீவா கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டான். தூங்கலையாடா நீ, இந்த நேரத்தில் படிக்கிறியே, அவ்வளோ நல்ல பையனா நீ கிண்டலாக ஜீவா கேட்க, அவன் கேள்வியில் சிரித்து கொண்டவன், நாளை மறுநாள் எக்ஸாம் இருக்குமாமா, எப்படியும் நாளை பகல் முழுவதும் படிக்க முடியாது, நாளைக்கு நைட் உட்கார்ந்து படித்தால் டென்ஷனில் ஒழுங்கா மண்டையிலும் ஏறாது, அதான் இன்னைக்கு கொஞ்சம் படிச்சிடலாம் என்று உட்கார்ந்துட்டேன் என்றான் இளங்கோ. எவ்வளோ நேரம் ஆகுண்டா? ஒரு 2 hours மாமா என்றவன் அப்போதே கொட்டாவி விட,
சுத்தம் என அவன் தலையில் மெலிதாக தட்டிய ஜீவா, படிச்சிட்டிரு, வரேன், கதவை பூட்டாத என்று விட்டு சென்றான். சிறிது நேரத்தில் மீண்டும் வந்தவன் கையில் ஆவி பறக்க 2 கப் காஃபி இருந்தது. குடிச்சிட்டு படி இளங்கோ என்றவன் அவன் அருகிலேயே அமர்ந்துவிட, தேங்க்ஸ் மாமா, நீங்க தூங்குங்க, நான் படிச்சுட்டு படுத்துருவேன் என்றான் இளங்கோ. எனக்கும் வேலை இருக்குடா, முடிக்க கொஞ்சம் நேரமாகும். தனியா இருப்பதற்கு இங்கேயே உட்கார்ந்து பண்றேன், டிஸ்டர்ப் எதுவும் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேனே என இளங்கோ கூற, ஜீவா அவனை புரியாமல் பார்த்தான். கொஞ்சம் சத்தமாக தான் படிப்பேன் மாமா என அவன் சங்கடத்துடன் கூற, நீ கத்தி வேண்டுமானாலும் படிடா, எனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகாது என்று விட்டு ஜீவா ஃபோனை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஜீவாவிற்கு அவசர வேலையெல்லாம் எதுவும் இருக்கவில்லை. இளங்கோவை தனியாக விட மனம் வராமல் அமர்ந்தவன் தன் வேலையையும் முடித்து கொண்டான். வேலையில் அமர்ந்துவிட்டால் ஜீவாவிற்கு நேரம் போவது தெரியாதே. சில மணி நேரம் சென்று அவன் நிமிர்ந்து பார்த்தபோது இளங்கோ கட்டிலில் அமர்ந்த வாக்கிலேயே சாய்ந்து தூங்கியிருந்தான். அவனை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டே எழுந்த ஜீவா அவன் அருகில் சென்று அவனை நேராக படுக்க வைத்து போர்த்துவிட்டுத்தான் தன் அறைக்கு வந்தான். மறுநாள் திருமண நாளும் வெகு அழகாக விடிந்தது. 2 மணமேடையில் ஜீவாவும் விக்னேஷும் அமர்ந்திருக்க சிறிது நேரத்தில் எழிலும் சக்தியும் மேடைக்கு வந்தனர். தன் அருகில் தலை குனிந்து அமர்ந்த தன்னவள் அழகை ரசித்த ஜீவா, அழகு ராணிடினி என மென்மையாக அவள் காதலிகள் கூற அவள் முகமோ மேலும் சிவந்து போனது. கெட்டிமேளம் என ஐயர் குரல் கொடுக்க சுற்றியிருந்த அனைத்து பெரியவர்களின் ஆசிர்வாதத்துடன் 2 திருமணமும் வெகு அழகாக முடிந்தது. திருமணச் சடங்குகள் அனைத்தும் முடிந்ததும் அனைவரும் மாப்பிள்ளை வீட்டிற்குத்தான் கிளம்பினர். ஒரே நேரத்தில் அனைவரும் கிளம்பியதால் சுவாமிநாதனும் இளங்கோவும் யாருடன் போவது என்றுதான் குழப்பமாக வந்தது. நேரடியாக அனைவரும் பெண் வீட்டிற்கு போகலாம் என்றால் விக்னேஷ் வீட்டில் அதை மறுத்துவிட்டனர். சுவாமிநாதன் குழம்பி நின்றபோது ஜீவாதான் நிலையை சமாளித்தான். நீங்க சக்தியுடன் போங்க மாமா, எனக்கு ஒரு ஃபார்மாலிட்டியும் இல்லை. நான், எழில், இளங்கோ எல்லோரும் உங்க வீட்டுக்கே போறோம். நீங்க சக்தியை விட்டுட்டு வாங்க என அவன் சுலபமாகவே முடித்து விட்டதில் அவருக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது. ஜீவா, எழில் ஜோடியுடன் சில சொந்தங்கள் சேர்ந்து கொள்ள சக்தி விக்னேஷுடன் சிலர் சென்றனர். எழில் வீட்டிற்கு வந்ததுமே தன் அறையை ஜீவாவிற்கு காண்பிக்க அவன் உடை மாற்றிக்கொண்டு சகஜமாக அங்கே இணைந்து விட்டான். விக்னேஷ் வீட்டில்தான் மேலும் சில சடங்குகள் செய்தனர். விக்னேஷின் சொந்தக்கார பெண்மணிகள் உடல் இருந்தாலும் மகளை உடனடியாக விட்டுவிட்டு கிளம்ப மனம் இல்லாமல் சுவாமிநாதனும் இரவு வரை அங்கேயேதான் இருந்தார். இரவு முதலிரவுக்கு ஏற்பாடு செய்த பின் தான் அவர் கிளம்பினார். தனியாக சக்தியை ஒருமுறை பார்த்தவர், சமாளிச்சுக்குவதானே சக்திமா, ஒன்றும் பயமில்லையே, அப்பா வேண்டுமானால் இருக்கவா, இல்லை உன் சித்தி யாராவது இருக்க சொல்லவா என அவர் கேட்க, அதெல்லாம் சமாளித்துக் கொள்வேன்பா, நான் என்ன குழந்தையா, இங்கே இருப்பவர்களும் மனிதர்கள் தானே, பார்த்துக்கிறேன், நீங்க எழில பாருங்க, பாவம் அவளை தனியே விட்டாச்சு என தந்தைக்கு ஆறுதல் சொல்லிதான் சக்தி அனுப்பி வைத்தாள். இன்னும் எதுவும் புரியாத நிலையில் சக்தி வாழ்க்கையை தொடங்கும் மனநிலையில் இல்லை. அதை சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் முதலிரவு அறைக்குள் வர அவளுக்கு முன் அவள் கணவனை முந்திக் கொண்டான். கொஞ்ச நாள் ஆகட்டும் சக்தி, முதலில் பழகலாம், அப்புறம் இதெல்லாம் என அவனே சிறு தயக்கத்துடன் கூற, நானும் அதை தாங்க நினைத்தேன் என சக்தியும் நிம்மதியுடன் கூறிவிட்டாள். பாவம், அப்போதைக்கு அவளுக்கு எதுவும் சந்தேகப்படக்கூட தோன்றவில்லை. கணவனும் தன்னைப் போலவே யோசிக்கிறான் என்ற நிம்மதியுடன் படுத்துவிட்டாள். சுவாமிநாதன் அவர் வீட்டுக்கு வந்தபோது அவருக்காகத்தான் சொந்தங்கள் காத்திருந்தனர். எழிலை சுவாமிநாதனிடம் ஆசீர்வாதம் வாங்கச் சொல்லி அவளை அறைக்குள் அனுப்பிவிட்டே அவர்கள் கிளம்பினர். எழிலரசி அந்த அறைக்குள் வந்தபோது ஜீவா அவள் அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தான். அவள் வந்த அரவம் உணர்ந்து அவள் பக்கம் திரும்பியவன் வா என கை நீட்ட அவளும் அமைதியாக அவன் கைகளுக்குள் சென்றாள். இதையெல்லாம் பத்திரமா வச்சிருக்கியா என்ன? ஒரு அழகான ஃபைல் போல் இருந்த தன் கவிதைகளை காண்பித்து அவன் கேட்க, பின்ன தூக்கியா போடுவாங்க என்றாள் அவள். உன் நந்து கவிதைகளை வைத்திருப்பது சரிதான்மா, நான் யார் என்றே தெரியாத போது எழுதியதெல்லாம் இருக்கே, என்னைப் போலவே நீயும் முதல் பார்வையிலேயே அவுட்டா? அவள் ஜிமிக்கியை சுண்டிவிட்டு விஷம புன்னகையுடன் அவன் கேட்க, முதல் பார்வையிலேயே உங்களிடமெல்லாம் அவுட் ஆகல, உங்க கவிதையிடம் வேண்டுமானால் அவுட் ஆனேன் என்று சொல்லலாம், நீங்க சுமார்தான். அவனை நேராக பார்க்காமல் அவள் பேச அவள் முகத்தை அழுத்தமாக பிடித்து நிமிர்த்தினான் ஜீவா. நான் சுமாரா? இப்ப சொல்லு பாப்போம் என அவன் அழுத்தமாக கேட்க அவன் பார்வை வீச்சில் கட்டுண்டு போனவள் பேசவே மறந்துதான் போனாள். தன்னை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்த மனைவியை கைகளில் ஏந்தி கொண்டவன் அடுத்த நொடி அவளுடன் ஒன்றிப் போனான். அதற்கு மேல் அங்கு பேச்சிற்கு இடமில்லாமல் தான் போனது. மனம் முழுவதும் காதலுடன் இணைந்த இருவருக்கும் வாழ்க்கை அத்தனை அழகாக தொடங்கியது. மறுநாள் ஜீவா தன் வீட்டிற்கு கிளம்பிவிட சுவாமிநாதன், இளங்கோ இருவரும் அவனுடன் வந்தனர். எழிலரசி வாழ்க்கை பற்றி சுவாமிநாதனுக்கு ஒரு கவலையும் இருக்கவில்லை. எந்த குறையும் இல்லாமல் ஜீவா பார்த்து கொண்டான். அவன் சாதாரணமாகவே பேசி பழகியதில் அவனும் அவர்கள் குடும்பத்தில் ஒருவன் போல்தான் ஆகிவிட்டான். மகளை விட்டுவிட்டு மாலை கிளம்பியவர் சந்தோஷமா இருங்கடா என இருவருக்கும் சேர்த்தே ஆசிர்வாதம் செய்தார். மாமாவை கண் கலங்காம பார்த்துக்கோ எழில்,
பாவம் உன்கிட்ட மாட்டிக்கிட்டாரு என இளங்கோ சீரியஸாக கூற, டேய் மரியாதையா ஓடி போயிடு என தம்பியை மிரட்டினாள் எழில். விடுமா, அவசரப்பட்டு உண்மையை சொல்லிட்டா, அதுக்காக திட்டுறதா என ஜீவாவும் சேர்ந்து கொள்ள அவனுக்கும் 4 அடி விழுந்தது. முழுமையான மனநிறைவுடன் எழிலை விட்டுவிட்டு சுவாமிநாதனும் இளங்கோவும் கிளம்பினர். அவர்கள் சென்றதும் இருவரும் மேலே வர அந்த ஹாலை எழில் சுற்றி சுற்றி பார்த்தாள். என்ன ஆராய்ச்சி என்றானிக்கு என கேட்டுக்கொண்டே ஜீவா அவளை பின்பக்கம் இருந்து அணைத்து கொள்ள, இங்கே கல்யாண போட்டோ மாட்டணும் நந்து, அழகா இருக்கும், இப்படி சோஃபாவில் உட்கார்ந்து பார்க்கலாம் என அவள் ஆசையாக கூற, அவனோ அவள் கழுத்து வளைவில் அழுத்தமாக இதழ் பதித்தான். அவன் செயலில் அவள் கவனமும் சிதறியது. பட்ட பகல்ல என்ன பண்றீங்க, நிறைய வேலை இருக்கு, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும், வாங்க என்றவள் அவனிடமிருந்து திமிரி விலக, அவனோ ஒற்றை கையால் அவளை முழுதாக மீண்டும் இழுத்து தன் மீதே போட்டுக்கொண்டான். எல்லாம் செய்யலா ராணி, என்ன அவசரம் என்றவன் அவளை மேலும் இருக்க, விடுங்க நந்து என நெளிந்தவள் உடல் தன்னவனிடம் குலைந்து அவளை காட்டிக் கொடுத்தது. வாய்ப்பில்லை ராணிமா என்றவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு அவர்கள் அறைக்குள் சென்று விட்டான். புதுமண தம்பதியராக இவர்கள் வாழ்க்கை அழகாக செல்ல, சக்தி விக்னேஷ் வாழ்க்கையோ எந்த முன்னேற்றமும் இல்லாமல் தான் இருந்தது. இதற்கிடையில் திருமணம் முடிந்து 4 நாட்களில் 2 ஜோடிகளுக்கும் சேர்த்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வரவேற்பும் நடந்து முடிந்தது. அதுவரை அனைத்தும் சாதாரணமாகவே நடக்க, அதற்கு பின்தான் கணவன் நடவடிக்கையில் சக்திக்கு மெதுமெதுவாக சந்தேகம் வர ஆரம்பித்தது. அத்தியாயம் 20. எழிலரசி ஜீவானந்தன் வாழ்க்கை நாளுக்கு நாள் அழகாகத்தான் சென்றது. மனைவி ஆசைப்பட்டது போலவே அவள் தேர்ந்தெடுத்த ஒரு படத்தை பெரிதாக ஃப்ரேம் செய்து அவள் சொன்ன இடத்தில் மாட்டி வைத்தான் ஜீவா. அந்த வீட்டிற்கு அவள் வந்த நாளிலிருந்து அவள் ராஜ்யம்தான் நடந்தது. பெயருக்கு மட்டும் ராணி என்று கூப்பிடாமல் உண்மையாகவே ஜீவா அவளை ராணி போல்தான் உணர வைத்தான். அவன் வேலைக்கு போகத் தொடங்கியதும் எழிலுக்கு பகலில் சுத்தமாக பொழுது போகவில்லை. ஏற்கனவே அவள் செய்து கொண்டிருந்த பிசினஸை தொடர்ந்து செய்ய தொடங்கினாள். அவள் கடைக்கு போக வேண்டுமென்றால் அவளுக்காக ஒரு கார் எப்போதும் தனியாக வீட்டில் இருக்கும். சில நாட்கள் ஜீவா தாமதமாக வரும்போதுதான் அவளுக்கு கோபம் வரும். அன்றும் அப்படித்தான். இரவு சாப்பிடக்கூட வராமல் 12 மணிக்கு வந்து சேர்ந்தான். அதுவரையாவது 10 மணி போல் வந்து கொண்டிருந்தவன் அன்று மேலும் தாமதமாக்கவும் அவளும் கோபத்துடன் விழித்துத்தான் இருந்தாள். கட்டிலில் அமர்ந்து போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்ததுமே அவள் கோபம் ஜீவாவிற்கு புரிந்துவிட்டது. என் ராணிக்கு தூக்கம் வரலையா என கேட்டுக்கொண்டே அவன் வர, அவன் குரலில் நிமிர்ந்தவள் அவனை முறைத்தாள். வழியில் வந்த பேயெல்லாம் நலம் விசாரிச்சுட்டு வந்துட்டீங்களா, எதையும் விட்டுடலையே நக்கலாக அவள் கேட்க, ஒன்று கூட விடலை, எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டான உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க என்றான் அவன் சிரிக்காமல். ஏற்கனவே கோபத்தில் இருந்தவளை எரிச்சல் படுத்த அவன் பதில் போதுமானதாக இருந்தது. நான் பேயா உங்களுக்கு, நள்ளிரவில் வரும் நீங்க தான் பேய் என்றவள் வேகமாக எழுந்து வந்து அவனை அடிக்க, சில அடிகளை வாங்கி கொண்டவன் அதற்கு மேல் அவளை விடாமல் தன்னுடன் சேர்த்து அணைத்தான். கோபம் இருந்தால் காலையில் எழுந்து அடிக்க வேண்டியது தானேடி, இந்த நேரத்துக்கு முழிச்சிட்டு உட்கார்ந்திருப்பியா என அவள் முகத்தில் கோலம் போட்டுக்கொண்டே அவன் கேட்க, தூக்கம் வரல நந்து, கொஞ்சம் சீக்கிரம் வரலாம் தானே என்றாள் அவளும் கெஞ்சலாக. வேலை இருந்தால் லேட்டாகத்தான் செய்யும் ராணி, ஆனால் இன்று நான் வேண்டுமென்றே தான் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தேன். ஏனோ மீண்டும் அவள் நிமிர்ந்து முறைக்க, அவள் நெற்றியில் இதழ் பதித்தவன் தன் போனை எடுத்து ஏதோ ஓபன் செய்து அவன் கையில் கொடுத்தான். இதை பாரு, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்றவன் மீண்டும் அவள் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு சென்று விட்டான். அவன் கொடுத்துவிட்டு சென்ற போனை எழில் பார்த்தபோது அதில் 2 ஃப்ளைட் டிக்கெட் இருந்தது. ஒரு தீவில் இருக்கும் ரெசார்ட்டுக்கு அவர்கள் இருவருக்கும் டிக்கெட் புக் செய்யப்பட்டிருந்தது. ஒரே ஒரு நொடி என்னவென்று யோசித்தவளுக்கு சட்டென புரிந்துவிட அவள் கன்னங்கள் சூடாகி சிவந்து விட்டது. அவள் வெட்கத்துடன் போனை லாக் செய்துவிட்டு திரும்பிய போது ஜீவாவும் வந்துவிட்டான். என்ன எழில், ஓகேவா என்றவன் அவளை தன் கைவளைவிற்குள் கொண்டு வர, கிளம்புறதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தீங்களா என்றாள் எழில். அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுமா, ஹனிமூன் இல்லாவிட்டாலும் வேலை இருந்தால் பார்ப்பேன். ஒவ்வொரு முறை லேட்டாகும் போது ஹனிமூன் ஏற்பாடு என்றால் என் கதி என்னாவது? வேண்டுமென்றால் இப்படி செய்யலாம், ஒவ்வொரு முறை லேட்டாகும் போதும் நம் ரூமிலேயே ஹனிமூன் கொண்டாடி பனிஷ்மெண்ட் கொடு என அடக்கப்பட்ட சிரிப்புடன் கூறிக்கொண்டே அவன் அவளை ஆட்கொள்ள, சரியான ஃப்ராடு என அவனை வழக்கம் போல் மொத்தினாள் எழில். எப்போதும் போல் உடலில் ஆரம்பித்த செயல்கள் அழகான கூடலில்தான் முடிந்தது. அடுத்த நாள் கிளம்பி இருவருமே பிரத்யேகமாக ஜீவா புக் செய்திருந்த இடத்திற்கு வந்தனர். கடலுக்கு நடுவில் இருந்த அழகிய தீவில் ஒரு அமைதியான ரிசார்ட் தான் ஜீவா புக் செய்திருந்தான். ஓடுகளால் ஆன தனித்தனியான அழகான உயர் ரக அறைகள் கொண்ட ரிசார்ட் அது. அறைக்குள்ளேயே தனியாக நீச்சல் குளம், அறையை விட்டு வெளியே வந்தால் கடல் என அந்த இடத்தை செதுக்கி வைத்திருந்தனர். எழில் வாழ்நாளில் பார்த்ததிலேயே அழகான இடம் என்றால் அது இதுதான். கணவன் நினைப்பிலேயே இருந்து கொண்டு அந்த இடத்தை ரசிப்பது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவளுக்காகவே ஒதுக்கியிருந்த நேரம் என்பதால் ஜீவா அவளுடனே தான் இருந்தான்.
பயணக்களைப்பு நீங்க தூங்கி எழுந்த எழிலரசி கண் விழித்தது என்னவோ அவளவன் மார்பில்தான். அவன் ஒற்றை கை அவளை முழுதாக அணைத்திருந்தது. பசிக்குது நந்து என அவள் மெதுவாக கூற, என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணிடுவோம் என்றான் ஜீவா. ஐஸ்கிரீம் என கூறிக்கொண்டே அவள் எழுந்து கொள்ள, ஒத்துக்குமா எழில், நைட் நேரமாச்சேடா, டின்னர் சாப்பிடலாமே என்றான் ஜீவா. டின்னர் வேணும் தான் நந்து, அதுவும் சொல்லுங்க, ஆனால் ஐஸ்கிரீம் வேணும். ஹனிமூனில் பொண்டாட்டி கேட்பதற்கெல்லாம் மறுக்கக்கூடாது. நல்ல புருஷனா சொல்லிடுங்க என கண்ணடித்து விட்டு அவள் குளியலறைக்குள் புகுந்து கொள்ள, அவனும் சிரித்துக்கொண்டே அவள் கேட்டதை ஆர்டர் செய்தான். எழில் ஃப்ரெஷ் ஆகி வந்த சிறிது நேரத்தில் உணவுகள் வந்துவிட இருவரும் சாப்பிட்டு முடித்தனர். தனக்கு மட்டுமே ஐஸ்கிரீம் இருப்பதை கவனித்த எழில், உங்களுக்கு ஐஸ்கிரீம் என ஜீவாவிடம் கேட்க, எனக்கு வேண்டாண்டா, நீ சாப்பிடு என்று விட்டான் ஜீவா. ஓகே என தோலை குலுக்கியவள் கொர்னேட்டோ கோனை எடுத்துக்கொண்டு பின்பக்கம் சென்று விட்டாள். அணிந்திருந்த நைட் பேண்டை முட்டி வரை சுருட்டி விட்டு கொண்டவள் நீச்சல் குளத்தில் காலை விட்டுக்கொண்டு அமர்ந்து விட்டாள். அவர்கள் உண்ட பாத்திரங்களை தங்கள் அறைக்கு வெளியில் வைத்துவிட்டு மனைவியை தேடி வந்தான் ஜீவா. அவனும் அவளுக்கு அருகில் அமர்ந்தான். குளிருதில்ல நந்து என கேட்டுக்கொண்டே எழில் அவனை நெருங்கி அமர, ஒரு கையால் அவளை அழுத்தமாக அணைத்து கொண்டவன், குளிருதுன்னு தெரியுதுதானே, இந்த குளிரில் ஐஸ்கிரீம் தேவையா என்றான் ஜீவா சலிப்புடன். தேவைதான் போங்க என அவனுக்கு பழிப்பு காட்டியவள் சாப்பிடுவதை நிறுத்தவில்லை. அவன் கைகளுக்குள் அமர்ந்திருந்தவள் அந்த ஏகாந்த வேளையின் அமைதியை ரசித்துக் கொண்டிருக்க, அவள் கணவனோ அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் ராணி என திடீரென அவள் காதருகில் கிரக்கமான குரலில் அவன் கேட்க, அவன் குரலில் நிமிர்ந்தவள், என்னவோ என்ன சொன்னீங்க என கிண்டலாக கேட்டுக்கொண்டே மீதமிருந்த கோனை அவனிடம் நீட்டினாள். இது யாருக்கடி வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் தான் வேணும் என்றவன் அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளை இழுத்து அவள் இதழ்களை சிறை செய்ய, முதலில் அதிர்ந்து விழித்தவள் மெதுவாக கணவன் கூற்று புரிந்து வெட்கத்துடன் அவனுடன் ஒன்றி போனாள். அதற்கு பின் வந்த நாட்களில் அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போதெல்லாம் இதேபோல் அவனும் உண்டது தனி கதை. மறுநாள் மதியம் 3 மணி அளவில் கடலில் குளிக்கலாம் என ஜீவாவும் எழிலும் சென்றனர். அந்த ரிசார்ட்டிற்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்டிருந்த இடம் என்பதால் ரிசார்ட்டில் இருந்தவர்கள் மட்டும்தான் சிலர் அங்கிருந்தனர். இருவரும் சிறிது நேரம் கடலில் சிறு பிள்ளை போல விளையாண்டு கொண்டிருந்தனர். ஒரு கட்டத்தில் எழிலுக்கு சோர்வாகிவிட, போலாமா நந்து என்றாள் எழில். கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சிட்டு வரேண்டா, அப்படி உட்காரு என அவன் மணலை காட்ட, சீக்கிரம் வாங்க என்று விட்டு அவளும் சென்று அமர்ந்தாள். சிறிது நேரம் கணவன் லாவகமாக நீந்தும் அழகை ரசித்தவள் தற்செயலாக சுற்றுமுற்றும் பார்க்க, அவர்களுக்கு சற்றே தள்ளி இருந்த ஒரு குடைக்கு கீழ் நின்றிருந்த பெண் ஜீவாவைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் இருந்த ஆடவனிடம் ஜீவாவை காண்பித்து அவள் ஏதோ சொல்லிக்கொண்டே வேறிருக்க, அவள் முகத்தில் இருந்த ரசனை எழிலுக்கு பெரும் கோபத்தை கிளப்பியது. வேகமாக எழுந்து விட்டவள் நேராக கடலருகில்தான் சென்றாள். நந்து நந்து என அவள் தொண்டை கிழிய சத்தமாக கத்த, 10 மினிட்ஸ் ராணி என்றான் அவனும் சத்தமாக. இன்னும் 10 நிமிடமா, இன்னும் 4 பேர் வந்து சைட் அடிக்கவா என எரிச்சலாக போய்விட, போதும் வாங்க என்றாள் அவள் மீண்டும். வரேண்டா என்றவன் மீண்டும் நீருக்குள் மூழ்க, அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் அவளும் கடலுக்குள் இறங்கிவிட்டாள். சிறிது தூரம் வந்தவள் அதற்கு மேல் சமாளிக்க தெரியாமல் நீரின் வேகத்தில் மூழ்கத் தொடங்க, நந்து என பயத்துடன் அவள் அலறும் போதே ஜீவாவும் அவளை கவனித்து வேகமாக அவள் அருகில் வந்துவிட்டான். ஒரு முறை தடுமாறி நீரில் மூழ்கி வெளிவந்தவளை அழுத்தமாக அணைத்து அலைகளிலிருந்து வெளியே இழுத்து வந்து விட்டான் ஜீவா. முட்டாள், அப்படி என்னடி அவசரம் உனக்கு? வெளியே வந்ததுமே அவன் கோபத்துடன் கத்த, அவளோ என்ன சொல்வதென்று தெரியாமல் திருவென விழித்தாள். உன்னைத்தான் கேட்கிறேன், அப்படி என்ன அவசரம்? அவளை பிடித்து அவன் உலுக்கியதில்தான் ஒருவாறு அவள் சுயநினைவிற்கே வந்தாள். நான் தான் கூப்பிட்டேனே, நீங்க தான் வரல, அதான் வந்தேன் என அவள் மெதுவாக கூற, வராமல் அப்படியே தண்ணியோடைய போகப் போறேன், என்ன அவசரம் என்றுதான் கேட்டேன். மீண்டும் அவன் அதே கேள்வியில் வந்து நிற்க, அங்கே நிற்கும் பெண் உங்களையே பார்க்கிறாள் நந்து, எனக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது, அதுதான் கூப்பிட்டேன் என இந்த முறை அவள் தெளிவாகவே கூற, வாட் என்றான் அவன் முகம் சுருங்க. வாங்க நந்து என அவள் அவன் கையை பிடிக்க, இரு எழில், ஜஸ்ட் யாரோ என்னை பார்த்தாங்க என்பதற்காக இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பியா? என்ன முட்டாள்தனம் இது? அடிக்குரலில் ஒருவித கோபமும் அழுத்தமுமாய் அவன் கேட்க, அவள் பயந்து 2 அடி பின்னால் நகர்ந்தபோது, ஹாய் சார் என ஒரு குரல் இருவரையும் திசை திருப்பியது. ஜீவாவை பார்த்த பெண் தான் நின்றிருந்தாள். நீங்க அந்த சென்ட் விளம்பரத்தில் வருபவர் தானே என அந்த பெண் கேட்க, எஸ் என்றான் ஜீவா. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் என்று நினைத்தேன். நான் சொன்னேன் இல்லடா என தன் அருகில் இருந்தவனிடம் அவள் கூற, ஓகே ஓகே விடு என்றான் அவன். ஓகே ப்ரோ பை என்று விட்டு அந்த ஜோடி சென்று விட, இப்போது ஜீவா மனைவி புறம் திரும்பினான். இதுக்கு இந்த பாடா என அவன் மீண்டும் கேட்க, எந்த பதிலும் சொல்லாவிட்டாலும் அவள் முகம் சுருங்கியேதான் இருந்தது.
அவள் முகத்தை பிடித்து நிமிர்த்தியவன், என்னடி பிரச்சனை உனக்கு? யார் என்னை பார்த்தால் என்ன? நான் உன்னை மட்டும்தான் விரும்புகிறேன் என்பது மாறவா போகுது? காதலில் பொறாமை உணர்வெல்லாம் சகஜம்தான் எழில். ஆனால் அது எல்லையை மீறாமல் பார்த்துக்கணுண்டா. ஒரு கட்டத்திற்கு மேல் போனால் அந்த உணர்வு நம்மை அழிச்சிடும். மென்மையாக அவன் கூறிய போது லேசாக அவள் தலையில் ஏறியது. சாரி என அவள் மெதுவாக கூற, சரிதான், ஈரத்தோடு நின்று பாடம் கற்றதெல்லாம் போதும், போகலாம் வா என்றவன் அவளை தோளோடு சேர்த்து அணைத்தே அழைத்துச் சென்றான். அறைக்கு வந்ததும் முதலில் அவளைத்தான் உடைமாற்றி வர சொல்லி அனுப்பினான். அவள் வந்ததும் அவன் குளியலறைக்குள் புகுந்து கொள்ள எழில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன் இருந்த ஸ்டூலில் வந்து முடிக்கு ஹேர் ட்ரையர் போடத் தொடங்கினாள். அவள் மனம் என்னவோ கணவன் சொன்ன வார்த்தைகளில்தான் உழன்று கொண்டிருந்தது. அவன் சொன்னதும் உண்மைதானே, ரொம்பவும் அதிகப்படியாகத்தான் ரியாக்ட் பண்ணிவிட்டோமோ என அவளுக்கு அப்போதுதான் தோன்றியது. கோபம் வரை சரிதான், ஆனால் அறிவில்லாமல் கடலுக்குள் மூழ்கும் அளவு போயிருக்கக்கூடாது. அவளுக்கே அந்த நொடி அவள் செயல் பைத்தியக்காரத்தனமாக தோன்றிவிட கண்ணாடியில் தெரிந்த தன் பிம்பத்தை பார்த்தவள், அறிவிற்கடி உனக்கு, உன் அந்துவை யாரால் மயக்க முடியும்? அந்த சக்தி படைத்த ஒரே ஆள் நீ தாண்டி முட்டாள் என அவளையே அவள் திட்டிக்கொள்ள சரியாக அதே நேரம் ஜீவாவும் அவளுக்கு பின்னால் வந்தான். அவள் உயரத்திற்கு குனிந்து பின்பக்கம் இருந்தே அவளை அணைத்தவன், நல்லா சொல்லு அந்த பொண்ணுகிட்ட, அறிவே இல்லாத பொன். மொத்தமாக அவளிடம் தன்னை சந்தோஷமாக அவள் நந்து கொடுத்து விட்டாள் என்று நல்லா மண்டையில் கொட்டி சொல்லு என்றவன் வலிக்காமல் அவள் தலையில் கொட்ட அவளோ வெட்கத்துடன் உதட்டை கடித்து கொண்டே திரும்பினாள். அவள் எழுந்ததுமே அவளை தன் அணைப்பில் கொண்டு வந்தவன், மக்கு ராணி என மீண்டும் அவன் தலையில் கொட்ட, சும்மா திட்டாதீங்க, இந்த பொறாமையெல்லாம் எல்லா பொண்ணுக்கும் தான் வரும் என வீம்புடன் சமாளித்தாள் அவள். சரிம்மா, மீசையில் மண் ஒட்டவே இல்லை, ஒத்துக்கிறேன். என்ன சாப்பிடுகிறாய் சொல்லு, ஒரே பசி என்றான் ஜீவா. அவளும் தனக்கு வேண்டியதை சொல்ல இருவருக்கும் அவள் சொன்னதையே ஆர்டர் செய்தான் ஜீவா. சிறு சிறு ஊடல், பல மகிழ்ச்சியான தருணங்கள் என அவர்கள் தேனிலவு மிக அழகாகவே முடிந்தது. தேனிலவெல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஜீவா எழில் இருவருக்குமே வேலை சரியாக இருந்தது. இருவரும் அவரவர் வேலைகளை கவனிக்க சுவாமிநாதன் தான் இருவரையும் ஒரு நாள் வீட்டிற்கு விருந்திற்கு வருமாறு அழைத்தார். ஜீவாவை அவர் அழைத்த போது அவன், வரேன் மாமா, இந்த வீக்கெண்டு வரேன் என கூற, வியாழக்கிழமை வர முடியுமா ஜீவா? அன்று சக்தியும் விக்னேஷும் வருவதாக சொல்லியிருக்காங்க, நீங்களும் வந்தால் எல்லோரும் ஒன்றாக இருக்கலாம் என்றார் சுவாமிநாதன். ஓகே மாமா, ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுங்க, எதுவும் முக்கியமாக மீட்டிங் இருக்க என்று மட்டும் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்று விட்டு ஃபோனை வைத்தான். தனது மீட்டிங் அனைத்தையும் ஆராய்ந்தவனுக்கு வியாழனன்று இரவு மட்டும் ஃபாரின் கஸ்டமருடன் ஒரு மீட்டிங் இருப்பது தெரிந்தது. இரவுதான் மீட்டிங் என்பதால் பார்த்து கொள்ளலாம் என முடிவு செய்தவன் சுவாமிநாதனுக்கு அழைத்து வருவதாக கூறிவிட்டான். எழிலிடமும் சுவாமிநாதன் விஷயத்தை கூறியிருந்தார். அன்று ஜீவா வீட்டிற்கு வந்த போதே எழில் குஷியாகத்தான் இருந்தாள். அப்பா ஃபோன் பண்ணினாரா நந்து, வீட்டுக்கு போகிறோம் தானே என அவள் குதூகலத்துடன் கேட்க, இதுக்கு ஏண்டி இப்படி குதிக்கிற, நாம என்ன கடல் கடந்தாயிருக்கோம், நினைத்தால் போக வேண்டியது தானே, என்னுடன் போகணும் என்று ஆசை இருந்தால் கூட சொல்லி இருக்கலாமே ராணி, கூட்டிட்டு போயிருக்க மாட்டேனா என்ன? அவள் அதீத மகிழ்ச்சியை பார்த்து அவன் குழம்பித்தான் போனான். பெண்களுக்கு மட்டுமே உரித்தான சில உணர்வுகள் ஆண்களுக்கு புரிவது கடினம்தானே. அவன் கேள்வியில் சிரித்து கொண்டவள், எனக்கு போக தெரியாதாக்கும், இதெல்லாம் ஒரு கிக் நந்து, உங்களுக்கு புரியாது என்றாள் கண்ணடித்து. அவள் சகஜமாகத்தான் இருக்கிறாள் என்று தெரிந்ததும் அவன் முகத்திலும் புன்னகை வந்தது. சின்ன குழந்தை தோற்று போகும் போ என சிரித்து அவள் தலையை பிடித்து ஆட்டிவிட்டு நகர்ந்து விட்டான் ஜீவா. வியாழனன்று அனைவருமே சுவாமிநாதன் வீட்டில் கூடினர். சக்தியை பார்த்ததுமே, எப்படி இருக்க சக்தி என கேட்டுக்கொண்டே எழில் சக்தியுடன் அமர்ந்துவிட ஆண்கள் ஒரு பக்கம் கூடினர். பிசினஸ் எல்லாம் நல்லா போகுதா விக்னேஷ் என ஜீவா பேச்சு கொடுக்க விக்னேஷும் அவனுக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தான். வேலை சம்பந்தமாக பேச அமர்ந்துவிட்ட ஆண்களுக்கு பொழுது போனதே தெரியவில்லை. மற்றொரு பக்கம் சுவாமிநாதன் அனைவருக்காகவும் ஸ்பெஷலாக விருந்து போல் வரவழைத்திருந்த உணவை எடுத்துக்கொண்டேதான் இரு பெண்களும் பேசிக்கொண்டிருந்தனர். எல்லாம் ஓகேவா சக்தி, விக்னேஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? அந்த வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம் கம்பெனிக்கு தினமும் போகிறாய் போலையே, எங்கும் வெளியில் போகலையா என எழில் வரிசையாக கேள்வி கேட்க, எல்லாம் நல்லா போகுது எழில், விக்னேஷ் கொஞ்சம் பிஸி, ஃப்ரீயானதும் தான் பார்க்கணும் என சிறு புன்னகையுடன் பதில் கூறினாள் சக்தி. அதைத்தான் அவள் நம்பிக்கொண்டும் இருந்தாள். அங்கு வந்த சிறிது நேரத்திலேயே தங்களைப் போல் சக்தி விக்னேஷ் ஜோடி அந்யோன்யமாக இல்லை என ஜீவாவிற்கு புரிந்துவிட்டது. என்னதான் வீட்டில் பார்த்து செய்து வைத்த கல்யாணம் என்றாலும் இத்தனை மாறுபாடு இருக்குமா என அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அனைவரும் உணவை முடித்ததும் சக்தியை தனியாக பிடித்து கொண்ட ஜீவா சிறிது நேரம் முன்பு எழில் கேட்ட அதே கேள்வியை அவளிடம் கேட்டான். அவன் கேட்டதுமே சிரித்து விட்டவள், ஆதர்ஷ தம்பதி என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்போதான் நேர்ல பார்க்கிறேன் ஜீவா என சம்பந்தமே இல்லாமல் பதில் கூற அவன்தான் குழம்பி போனான். இது என்ன பதில் சக்தி என அவன் கேட்டே விட அவளும் விளையாட்டை கைவிட்டுவிட்டு எழில் பேசியதை கூறினாள். தொடர்ந்து எழிலுக்கு கூறிய பதிலையே ஜீவாவிடமும் கூறி வைத்தாள். அதற்கு மேல் அவள் அந்தரங்கத்தில் தலையிட சங்கடமாக போய்விட, சீக்கிரம் வாழ்க்கைக்கு நேரம் ஒதுக்குங்க சக்தி என்றதோடு ஜீவானந்தன் முடித்து கொண்டான். அத்தியாயம் 21.
போய்த்தான் ஆகணுமா நந்து? மூன்றாவது முறையாக தயக்கத்தோடு எழில் கேட்க, கண்ணாடியை பார்த்து தலைவாரிக் கொண்டிருந்தவன் சீப்பை வைத்துவிட்டு அவள் புறம் திரும்பினான். நீ 1000 முறை கேட்டாலும் போகணும் என்பதுதான் என் பதில் ராணி. இந்த விஷயத்தில் நீ தயங்குவது என்னை சந்தேகப்படும் குணம்தான். இதை நான் என்றுமே அனுமதிக்க மாட்டேன் எழில். எனக்கு கோபம் வருது. பொறுமையா சொல்லும் போதே புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் என்றவன் அவள் தலை கொதிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டான். அவன் செயலில் இருந்த மென்மை அவன் குரலில் கொஞ்சமும் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. எப்போதும் போல் அவன் மாடலிங் போவதை வைத்துத்தான் பிரச்சனை. இன்று ஷூட்டிங் போகிறேன் என சாதாரணமாகத்தான் ஜீவா கூறினான். அவளும் வழக்கம் போல இந்த மாடலிங்கை விட்டுவிடுங்களேன் என்று கூறித்தான் அவனிடம் வாங்கி கட்டி இருந்தாள். சரியான பிடிவாதம். கொஞ்சம் என் உணர்வுக்கு விட்டு கொடுத்தால்தான் என்னவாம் என முனகிக் கொண்டே தரையை உதைத்தாள் எழில். தொடர்ந்து 3 நாள் சென்ற ஷூட்டிங்கில் என்ன நடித்தானோ. ஜீவாவிற்கு நன்றாக ஜலதோஷம் பிடித்து கொண்டது. ஷூட்டிங் முடியும் வரை அவன் சமாளித்துவிட அடுத்த நாள் சற்றே ஓய்வாக வீட்டிற்கு வந்து அவன் ஆவி பிடிக்க ஏற்பாடு செய்த போதுதான் எழில் அவன் உடல்நிலையை கவனித்தாள். முதல் தலை சோஃபாவில் அமர்ந்திருந்தவன் முன் வேலையால் வெந்நீரை கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்ல, ரொம்ப முடியலையா நந்து, என்னிடம் சொல்லக்கூடாதா என கேட்டுக்கொண்டே அவன் அருகில் அமர்ந்தாள் எழில். பெருசா ஒன்றும் இல்லடா, இன்றுதான் ரொம்ப மூக்கடைப்பது போல இருந்தது. அதான் மேலே வரும்போதே சொல்லிட்டு வந்தேன். ஷூட்டிங் முழுக்க மழை செட்டப், அதனால் வந்த வினை என்றவன் தான் எடுத்து வந்திருந்த போர்வைக்குள் புகுந்து கொண்டான். ஆவி பிடிங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் என்று விட்டு எழில் எழுந்து கீழே வந்தாள். ஜீவா ஆவி பிடித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாகி எல்லாம் வந்து அமர்ந்த போதுதான் அவள் மீண்டும் வந்தாள். கையில் டம்ளருடன் வந்தவளை பார்த்தவன், இவ்வளோ நேரம் எங்கடி போன என்றான். கஷாயம் போடத்தான். இவ்வளோ பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க, ஒரு துளசி செடி இல்லை, ஒரு கற்பூரவல்லி இலை இல்லை, ஒரு வெற்றிலை கூட இல்லை என புலம்பியவள், இதை குடிங்க என அவன் கையில் டம்ளரை திணிக்க, அதுதான் எதுவும் இல்லையே, எப்படி போட்ட என சிறு புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே அவள் கொடுத்ததை குடித்தான் ஜீவா. செக்யூரிட்டி அண்ணா கிட்ட சொன்னேன், வாங்கி வந்தார். நீ சொன்ன எல்லாமே வச்சிடுவோண்டா என்றான் ஜீவா. சொன்னதோடு மட்டுமல்லாமல் மறுநாளே அவளை ஒரு நர்சரிக்கு அழைத்துச் சென்றவன், உனக்கு பிடித்தது தேவைப்படுவது எல்லாமே வாங்கு என அவளை விட்டுவிட்டான். அவள் தேர்ந்தெடுத்த அனைத்தையும் வாங்கி வந்து அன்றே அவர்கள் தோட்டத்தில் வைத்தும் விட்டனர். அன்று எழிலுக்கு பெரிதாக எந்த ஆர்டரும் இல்லாததால் பொழுது போகாமல் வீட்டில்தான் இருந்தாள். சும்மாவே இருந்து போர் அடித்துவிட கணவனுக்கு தன் கையால் ஏதாவது செய்வோம் என நினைத்தவள் மாலையே வேலையாளிடம் டின்னர் செய்ய வேண்டாம் என்று கூறிவிட்டாள். 7 மணி போல் சமையலறைக்கு வந்தவள் இடியாப்பத்திற்கு குருமா செய்தாள். தேங்காய் பாலும் எடுத்துவிட்டு கடைசியாக இடியாப்பமும் எடுத்து வைத்தாள். அதில் கொஞ்சம் தனியாக எடுத்து கணவனுக்கு பிடித்தது போல லெமன் பிழிந்து தாளித்து வைத்தவள் அடுத்து ஜீவாவிற்கு தான் ஃபோன் செய்தாள். எப்போ வருவீங்க நந்து? லேட் பண்ணிட மாட்டீங்க தானே? உங்களுக்காக ஆசையாக சமைச்சிருக்கேன் என சலுகையுடன் எழில் கூற, ஆட இன்று என் ராணி கைமணமா, மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டா போச்சு என்றான் ஜீவா. நீங்கள் கேன்சல் பண்ண போறீங்களாக்கும், நம்புறது போல ஏதாவது சொல்லுங்க நந்து. கணவனை பற்றி நன்கு புரிந்தவளாய் அவள் கூற அவனும் சிரித்து விட்டான். ரகு பார்த்து பாண்டி, நான் வந்துடுறேன் என்று விட்டு ஃபோனை வைத்தான் ஜீவா. அவன் வர எப்படியும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததால் ஹால் சோஃபாவில் வந்து கால் நீட்டி வாகாக அமர்ந்து கொண்ட எழில் ஃபோனில் யூடியூப் வீடியோ பார்த்து கொண்டிருந்தாள். குறிப்பிட்டு எதுவும் இல்லாமல் அவள் அனைத்தையும் அலசி பார்த்து கொண்டிருக்க ஒரு பிரபல சேனலில் இருந்த தலைப்பு அவள் கவனத்தை ஈர்த்தது. பல வருடங்கள் கழித்து மீண்டும் சென்னை வந்த பிரபல மாடல் சைத்ரா என செய்தி இருக்க, அந்த செய்தியை படித்ததுமே அது யார் என்று எழிலுக்கு புரிந்து போயிற்று. ஒரு காலத்தில் அவள் கணவனின் காதலி. எங்கோ போய்விட்டால் போல், எனக்கு ஒன்றும் தெரியாது என ஜீவா கையை விரித்திருந்த பெண் மீண்டும் சென்னை வந்திருக்கிறாள். அந்த வீடியோவை வேகமாக அவள் ஓபன் செய்து பார்க்க அதில் பெரிதாக ஒன்றுமில்லை. சில வருடங்களுக்கு முன் வெளியூர் சென்றிருந்த சைத்ரா மீண்டும் சென்னைக்கு வந்துள்ளார். தொடர்ந்து மாடலிங் செய்வாரா என்று பொறுத்துத்தான் பார்க்கணும். இப்போதைக்கு அவர் எதுவும் கூறவில்லை. அவ்வளவுதான் அந்த வீடியோவில் இருந்தது. மீண்டும் மாடலிங் வருவாளா? வந்தால் அவள் கணவனை சந்திப்பாளா? சந்தித்தால் என்ன, அவன்தான் அவள் மேல் எந்த அக்கறையும் இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டானே, அப்புறம் என்ன? எதுவும் தவறா யோசிக்காதே மனமே என வேகமாக ஒரு அரட்டு போட்டு மனதை அடக்கினாள் எழில். அவள் கைகளோ தானாக சைத்ரா வந்ததை பற்றி கூறியிருந்த மற்ற வீடியோக்களை ஓபன் செய்து பார்த்து கொண்டிருந்தது. என்ன ராணிமா, அப்படி போனில் என்ன பார்க்கிறாய் என்ற கணவன் குரலில் அடித்து பிடித்து கொண்டு எழுந்தாள் எழில். வேகமாக வீடியோவில் இருந்தும் வெளியே வந்துவிட்டாள். அவள் பதட்டத்தை யோசனையுடன் பார்த்த ஜீவா, அப்படி என்ன பார்த்தாய் எழில் என அழுத்தமாக கேட்க அதற்குள் எழிலும் சுதாரித்திருந்தாள். தான் நினைத்ததை கணவனிடம் கூறினால் கண்டிப்பாக உதை கிடைக்கும் என்று அவளுக்கே தெரியும். சும்மா ஒரு பேய் ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன் நந்து, அதான் உங்க குரல் கேட்டதும் பதறிட்டேன் என அவள் அப்போதைக்கு சமாளிக்க அவனும் நம்பிவிட்டான். எதையாவது பார்த்து பயந்து வைக்காதே ராணி, வா உன் ஸ்பெஷல் டின்னர் சாப்பிடுவோம், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்றவன் வேகமாக படிகளில் ஏறிவிட அவளும் அப்போதுதான் நிம்மதியாக மூச்சு விட்டாள். சாப்பிட அமர்ந்த அவனுக்கு பரிமாறிவிட்டு எழிலும் ஒரு தட்டில் இடியாப்பத்தை போட்டுக்கொண்டு அமர்ந்தாள்.
இருந்த பசியில் வேகமாக சாப்பிடத் தொடங்கிவிட்ட ஜீவா பாதி பசி அடங்கியதும் தான் பேசினான். ரொம்ப நல்லா இருக்கு ராணி, முழுசா நீயே செஞ்சியா என ஜீவா சாப்பிட்டு கொண்டே மனைவியை பார்த்து கேட்க, அவளோ அவனை பார்க்காமல் ஏதோ யோசனையில் அமர்ந்திருந்தாள். எழில் என மீண்டும் ஜீவா சத்தமாக அழைக்கவும் தான் அவள் சுயநினைவிற்கே வந்தாள். ஆ, என்ன நந்து என அவள் கேட்க, என்ன வீடியோ பார்த்துட்டு இருந்த எழில் என தெளிவாக கேட்டான் ஜீவா. மனைவியின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கு அத்துப்படி. இதை கூடவா கண்டுபிடிக்க மாட்டான்? அவன் கேள்வியில் எழில் அதிர்ந்துதான் விழித்தாள். அவள் பார்வை மேலும் அவன் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளை நேராக பார்த்தவன், உண்மையை சொல்லணும் எழில் என கூற, தன்னை கூறு போட்டு அவன் பார்வையில் எழிலுக்கு லேசாக உள்ளுக்குள் விடவிடத்துத்தான் போனது. அவள் அப்படியே அமர்ந்திருக்கவும் ஜீவா எழுந்தே விட்டான். பதில் சொல்லு எழில் என்றவன் அவளையும் ஒற்றை கையால் பிடித்து எடுப்ப அவன் இடுப்பிற்கு செல்லத்தான் எழிலும் முயன்றாள். ஆனால் அவள் உடல் ஒத்துழைக்காமல் போக அவன் கைகளிலிருந்து சரிந்தவள் அப்படியே விழப்போக நொடியில் அவளை அழுத்தமாக தாங்கி பிடித்தான் ஜீவா. எழில், எழில், என்னடி ஆச்சு, இங்க பாரு என அவன் அவளை உழுக்க அவளோ மேலும் மயங்கி அவன் மீதே சரிந்தாள். அவள் மயங்கியதில் பெரிதாக பதறிப்போனவன் அவளை அப்படியே சேரில் அமர வைத்தான். கையை வேகமாக தட்டிலேயே அலம்பியவன் மனைவியை ஒரு கையால் தாங்கிக் கொண்டு தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் வேகமாக தெளித்தான். நல்ல வேளையாக எழிலும் மெதுவாக கண் திறந்தாள். எழில், என்னடா பண்ணுது? அவளை அழுத்தமாக பிடித்து கொண்டு ஜீவா கேட்க, அவளுக்கே புரியாத போது அவள் என்ன பதில் சொல்வாள்? பரவாயில்ல நந்து, என்னென்னு புரியல என்றவள் அவனை பிடித்து கொண்டே எழுந்தாள். அவள் பலம் முழுவதையும் தன்மேல் தாங்கி இருந்தவன், அத்தனை கொடூரமா வழி இருக்கேன், மயங்கும் அளவா பயமுறுத்துறேன் என பாவமாக கேட்க அவன் செயலில் அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. இதை மிரட்டும் போது யோசிச்சிருக்கணும் மிஸ்டர் ஜீவானந்தன். ஒரு பச்சை பிள்ளையை மயங்க வச்சுட்டு இப்போ உங்களுக்கு என்ன ஃபீலிங்? எனக்கு தான் ஃபீலிங் என்றாள் அவள் சிரித்து கொண்டே. அவள் நகைச்சுவையை அவனால் தான் ரசிக்க முடியவில்லை. சாரி ராணி, ரியலி சாரி என மனதார அவன் மன்னிப்பு கேட்டதில் அவளுக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது. ஹாஸ்பிட்டல் போகலா ராணி, ரொம்ப வீக்காக இருக்கிற போல, எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் என ஜீவா கூற, அவளோ வீக்கா இருக்கேனா என ஏதோ யோசித்தாள். அவன் அரட்டலுக்கெல்லாம் மயங்குமாள் அவள் இல்லை. அவனை பற்றி அவளுக்கு தெரியாதா என்ன? ஏன் மயங்கும் அளவு போனது என குழம்பியவளுக்கு மெதுவாக காரணம் புரிந்தது. புரிந்த விஷயத்தில் பெரும் பூரிப்பாக போய்விட, வாங்க நந்து, உடனே ஹாஸ்பிட்டல் தான் போகணும் என்றவள், என்னை தூக்குங்க என கை நீட்ட அவனோ அவள் செயலை குழப்பத்துடன் பார்த்தாலும் அவளை கைகளில் ஏந்தி கொள்ள தவறவில்லை. என்ன பண்ணுதிரி, எனக்கு பயமா இருக்கு, தெளிவா சொல்லேன் என கேட்டுக்கொண்டே அவன் படிகளில் ஏற அவன் கழுத்தில் கையை மாலையாக கோர்த்து கொண்டவள், இப்படி நீங்க தூக்க இன்னொரு குழந்தை வரப்போகுதோ என்னவோ என்றாள் கண்ணடித்து. பாதி படிகள் ஏறி இருந்தவன் அவள் கூறியதை கேட்டு சட்டென நின்று விட்டான். மனைவியை மேலும் தன்னை நோக்கி தூக்கியவன், நிஜமாவா ராணி என நெகிழ்ந்த குரலில் கேட்க, நாள் தள்ளிப்போய் இருக்கு நந்து, போய் செக் பண்ணுவோம் என்றால் அவளும் மென்மையாக. அந்த நொடி மகிழ்ச்சியில் இருவருமே ஆரம்பித்த பிரச்சனையை சுத்தமாகவே மறந்துவிட்டனர். அந்த ஒற்றை செய்தியின் தொடர்ச்சி எத்தனை பெரிய யமனாக வந்து நிற்கப் போகிறது என்று அவர்களுக்கு புரியாமல் போனது பரிதாபமே. மனைவி கூறிய செய்தியில் பெரிதாக மகிழ்ந்து போனவன் அவளுக்கு 1000 முத்தங்கள் கொடுத்து அவளை பூ போல்தான் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு எழில் கருவுற்றிருப்பதை மருத்துவர் உறுதி செய்ய ஜீவானந்தனுக்கோ உலகையே தன் கைவசப்படுத்திவிட்ட உணர்வு. மருத்துவர் கூறிய அனைத்தையும் எழிலை விட ஜீவாதான் சிரத்தையாக கேட்டுக்கொண்டான். மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து காரில் ஏறியதும் மனைவியை இழுத்து அணைத்து கொண்டவன், தேங்க்யூ ராணி, தேங்க்யூ சோ மச் என அவள் உச்சந்தலையில் இதழ் பதிக்க கணவனின் அதீத மகிழ்ச்சியில் அவளும் நெகிழ்ந்துதான் போனாள். அவ்வளவு சந்தோஷமா என் நந்துக்கு? அவனை நிமிர்ந்து பார்த்து எழில் கேட்க, இதெல்லாம் ஒரு கேள்வி அடி. இந்த நொடி இந்த உலகிலேயே சந்தோஷமான பிறவி நான் தான். நான் உயிராய் நேசிக்க நீ, நாம் உயிராய் நேசிக்க நம் குழந்தை, வேறு என்னடி வேணும்? அழுத்தமாக அவள் கன்னத்தில் இதழ் பதித்து அவன் கூற அவளும் மென்மையாக அவன் நெற்றியில் முத்தமிட்டாள். பொதுவாக ஜீவா இத்தனை உணர்வுகளை வெளிப்படுத்துபவனே கிடையாது. குழந்தை என்றதும் அவன் கட்டுப்பாடுகள் அனைத்தும் தகர்ந்துதான் போனது. கணவனின் இந்த பரிமாணமும் எழிலுக்கு மிகவும் பிடித்து போய்விட அவளும் மன நிறைவுடன் அவன் மீது சாய்ந்து கொண்டாள். சிறிது நேரம் இருவருமே அமைதியாக அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துவிட்டுத்தான் வீட்டிற்கே கிளம்பினர்.